சமையல் என்பது வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான திறன் மட்டுமல்ல, கலை மற்றும் அறிவியலாகவும் விளங்குகின்றது. உணவானது மனிதனின் அடிப்படை தேவையாக இருப்பதால் காலப்போக்கில் உணவு முறையானது பல்வேறு மாற்றங்களை அடைந்துள்ளது. எனவே தான் பல தரப்பட்ட உணவுகள் உலகை சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட உணவுகளை அடுப்பங்கரையில் சமைத்து சுவைப்பது எப்படி என்பதை விளக்குகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது சுவையோ சுவை. இன்றைய சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக சென்னை குரோம்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய தி பட்டர்ஃப்ளை கிளவுட் கிச்சன் சார்பில் திருமதி பிரியா அருண்ரோகன் அவர்கள் விதவிதமான ஆரோக்கியமான உணவுகளை நம்மளுக்கு சமைச்சு காமிக்க போறாங்க. வாங்க அவங்கள சந்திச்சு இன்றைய நிகழ்ச்சியில நம்மளுக்கு என்ன சமைக்க போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரியா. வணக்கம் சிந்தியா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக ஆரோக்கியமான முறையில புதுசான வித்தியாசமான சமையலை செஞ்சு காமிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வகையில இந்த வாரத்துக்கு எங்களுக்காக என்ன சமைச்சு காமிக்க போறீங்க? ஓகே, இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீர் காய்கறிகளை வச்சு ஒரு அடை பார்க்க போகிறோம். சுரைக்காயை பயன்படுத்தி ஒரு அடை செய்ய போகிறோம் இன்னைக்கு. சுரைக்காயில அடையா? வித்தியாசமாக இருக்கே. எப்படி செய்யணும், என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். முதல்ல நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். இதுக்கு முக்கிய தேவை சுரைக்காய், கேரட், அதுக்கப்புறம் இந்த சுரைக்காயிலேருந்து எடுத்த தண்ணி, வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய், கோதுமை மாவு, கடலை மாவு, மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கோம். இங்கே தனியாத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள். இப்போ சுரைக்காயிலேருந்து எடுத்த தண்ணீர்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படி எடுத்தீங்க? நம்ம நார்மலாக சுரைக்காவை நீங்கள் துருவி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி சத்து நிறையா இருக்கிறதுனால அதில் தண்ணி இருக்கும். நீங்கள் ஒரு துருவி எடுத்த சுரைக்காயை உங்கள் கைகளில் வச்சு இப்படி புழிஞ்சு எடுத்தாலே போதும், அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை பயன்படுத்தியே நம்ம இன்னைக்கு இந்த அடையை செய்யலாம். சரி, செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம வழக்கமாக பார்த்தோன்னா எல்லா காய்கறிலையுமே ஒரு பச்சை வாசனை இருக்கும். அந்த வாசனை போகிறதுக்காக நம்ம ஒரு வாட்டி வதக்கிக்கலாம் காய்கறிகளை. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும். அளவு சொல்லிடுறீங்களா? எந்த அளவுக்கு சுரக்காய் எடுத்தா எந்த அளவுக்கு வெங்காயம் போடணும்? இப்போ நான் இந்த ஒரு கப் அளவு சுரக்காய் எடுத்திருக்கேன். சின்ன சுரக்காயில் ஒரு பாதி சுரக்காய் எடுத்திருக்கோம். அதுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நம்ம ரொம்பலாம் வறுக்க வேணாம். இந்த அளவுக்கு வறுந்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், இதுக்கப்புறம் இதில் கேரட். இதில் நம்ம சேர்த்துருக்க 2 காயுமே நிறையா விட்டமின், நிறையா ப்ரோட்டீன் எல்லாமே இதில் இருக்குது. கேரட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு, ஹேர் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விட்டமின்ஸ் கொடுக்கும். விட்டமின் ஏ, சி எல்லாமே கேரட்டில் இருக்குது. கேரட்டும் நம்மளுக்கு ஓரளவுக்கு, இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்க வேணாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா சுரைக்காய் கொஞ்சம் அது நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் மட்டும் இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சுரைக்காவே நம்ம துருவி போடும்போது அந்த சுரைக்காய் சாப்பிடாதவங்க கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இல்லையா? ஆமாம், இதில் சுரைக்காய் தான் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம கேரட் சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம். நம்ம வெங்காயத்தோடு இது கலந்து நம்ம செய்கிறதுனால நார்மல் அடை மாதிரியே இருக்கும். இப்போ ஓரளவு காய் நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாக நம்ம சுரைக்காவை இந்த மாதிரி வதக்கும் போது அதில் நிறைய தண்ணி வெளியில் வரும். நம்ம ஏற்கனவே அந்த தண்ணியை பிழிஞ்சு வச்சதுனால இங்கே தண்ணி இல்லை. நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதை அந்த வாசனையை நல்லா போகிற வரைக்கும் வறுக்கணும் இல்லையா? ஆமாம் ஆமாம், அந்த வாசனை நல்லா போகிறதுக்கு அப்புறம் வறுத்துட்டு இதில் நம்ம தேவையான அளவு மசாலாவையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் தனியாத்தூள். தனியாத்தூள் நம்ம ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். கரம் மசாலா தூள். இந்த மசாலா எல்லாம் தீயாத அளவுக்கு காய்கறி மேலேயே போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை
ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம சீரக பொடி வச்சுருக்கோம், சீரக பொடியும் போட்டுக்கலாம். சீரக பொடிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஓமம் கூட போட்டுக்கலாம். ஓமம் கூட போட்டு இந்த அடையை வந்து நீங்கள் சுடலாம். இந்த மசாலா எதுவும் தீயக்கூடாது, ஆனால் அதில் இருக்க வாசனைகள், அந்த பச்சை வாசனைகள் மட்டும் போகணும். இந்த காய்கறியும் மசாலாவும் நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கடைசியில் நம்ம வந்து உப்பு வந்து முதல்ல சேர்க்கக்கூடாது, கடைசியில் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். எதனால் உப்பு வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாதுன்னா, நம்ம உப்பை வந்து சேர்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து கொஞ்சம் தண்ணி வந்து வெளியில் வரும். அதனால் உப்பு வந்து நீங்கள் மசாலாலாம் கலந்ததுக்கப்புறமா கடைசியாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கலாம். நீங்கள் உப்பு கலந்து இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து மாவுக்கு தேவையான பொருளை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இங்கே ஆறட்டும். இதுக்கு என்னென்ன மாவு நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவும் கடலை மாவும் சேர்க்க போகிறோம். கடலை மாவு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலையை கூட நீங்கள் வந்து அரைச்சி வந்து இதில் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவும் கடலை மாவும் எந்தெந்த அளவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம்? கோதுமை மாவு வந்து நான் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். காய் எல்லாமே நம்ம 1 கப் எடுத்திருக்கோம். ஒரு 3/4 கப் வந்து 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு கூட நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு 1/2 கப்பு வந்து கடலை மாவு. இதில் ஏன் வந்து நம்ம காய்கறியோடு இந்த மாவுலாம் சேர்க்குறோன்னா, நம்ம வெறும் காய்கறியை மட்டும் வச்சு வந்து இதை சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புளிப்புத்தன்மை இருக்காது. அதுக்காக வந்து இந்த மாவெல்லாம் நம்ம கலந்துக்கிறோம். கோதுமை மாவு கடலை மாவு உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் அரிசிக்கு கொஞ்சம் வந்து கடலை பருப்பு, கொஞ்சம் வந்து உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பாசி பருப்பு, துவரம் பருப்பு எல்லாம் வந்து சம அளவில் எடுத்து நீங்கள் ஊற வச்சு அதில் கூட வந்து இந்த காய்கறிகளை கலந்து நீங்கள் அடையாக வந்து சுடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வீட்டில் வந்து அடை செய்வாங்க இல்லையா? அவங்க செய்யறதுக்கும் இப்போ நாம் செய்ய போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அவங்க செய்கிற அடைன்னு நீங்கள் பார்க்கும் போது அதில் எல்லாத்துலேயும் வந்து அரிசி, பருப்பு இதெல்லாம் கலந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கீரை சில பேர் சேர்ப்பாங்க. கீரை சேர்த்து வந்து இந்த அடை வந்து செய்வாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வந்து கீரை எதுவும் பயன்படுத்தாமல் அதுக்கு பதிலாக வந்து காய்கறிகளை பயன்படுத்தி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இதில் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த இருக்க காய்கறிகள் எல்லாமே வந்து அதில் சேர்த்துடலாம். நம்மளுக்கு வந்து காய்கறிகள் வந்து அதிகமாகவும் மாவு வந்து கம்மியாகவும் இதில் இருக்கணும். இதில் நம்ம பாலக்கீரையை கூட வந்து சேர்த்துக்கலாம். பாலக்கீரை, முருங்கைக்கீரை அந்த மாதிரி வந்து கீரை வகைகளையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து வீட்டில் கீரையே சாப்பிட மாட்டாங்க, சமைச்சாலும் எடுத்து எடுத்து வச்சிருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி அடையிலே வந்து கீரைலாம் வந்து வச்சு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி, இந்த தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சம் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சொரக்காயிலேருந்து எடுத்த அந்த 1 கப்பு தண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு பயன்படுத்தியிருக்கோம். இதில் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கலாம். நான் ஒரு 1/4 கப் மறுபடியும் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் இது பார்க்கும் போதே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கேரட் வந்து இதில் பயன்படுத்தியிருக்கோம், அப்புறம் சுரக்காய் பயன்படுத்தியிருக்கோம். ரெண்டுமே வந்து ஒரு வித்தியாசமான நிறத்தில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவே தெரியும். இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவோடு இன்னும் கொஞ்சம் இலகலாக இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து மாவை நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தயார் பண்ண மாவில் நம்ம வந்து இப்போது அடை வந்து சுட போகிறோம். அடைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன கல் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து தோசை சுடுற அந்த கல்லை வந்து வச்சு சுட்டுக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் இதில் விட்டுக்கலாம். நல்ல கல் காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் இதில் விட்டுரும். நீங்கள் இந்த அடையை வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து வாரத்தில் ஒரு வாட்டி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு காலை உணவுக்கு இதுவே வந்து நாங்கள் பண்ணுவோம். அடை மட்டும் காலை உணவாகவே எடுத்துப்பீங்களா? அடை மட்டுமே போதுமானது. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துமே வந்து இதிலேயே நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் வெயில் காலத்தில் நீங்கள் காலை நேரத்தில் இந்த மாதிரி அடைலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே அடையை வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து கூழ் குடிப்பாங்க. அந்த கூழுக்கு வந்து இந்த அடையை வந்து இதே அளவு மாவை இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் பக்கோடா மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி மெலிசாக நம்ம தட்டிக்கலாம். இதிலே வந்து எண்ணெய் உங்களுக்கு போதுமான அளவு எண்ணெய் அதுலேயே இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் மேலெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம்.
இப்போ குழந்தைகள்லாம் வந்து பள்ளி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் வந்து மாலை நேரத்தில் ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சமயத்துலையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி பக்கோடா மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். நீங்க பெரியவங்களுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா எண்ணெய் கம்மியா இந்த மாதிரி வந்து அடையா பண்ணி தரலாம். இதே நீங்க மாவு அதிகமா சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு தோசை மாதிரி கூட இன்னும் நல்ல மெல்லிசா வந்து நீங்க வந்து பண்ணி தரலாம். இதுவே உங்களுக்கு அடை மாதிரியே பண்றதே வந்து நல்லாவே ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுல உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொன்ன மாதிரி நீங்க கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி விஷயங்கள் கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே நீங்க முருங்கைக்கீரை வந்து இதுல சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வந்து இதை வந்து திருப்பி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நீரிழிவு நோயாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து இந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிடலாமா? கண்டிப்பாக அவங்க இதை வந்து சமைச்சு சாப்பிடலாம். இன்னும் சொல்லணும்னா சுரக்காய் வந்து லோ கேலரி வெஜிடபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அதில் வந்து கேலரி வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து நம்ம வந்து ஒரு அந்த கப்பு ஃபுல்லாக நம்ம வச்சுருந்த அளவுக்கு கூட சாப்பிட்லாம். இந்த அடையா மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வந்து கூட்டு பொரியல் பண்ணி கூட இந்த சுரக்காவை வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் வந்து மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க அவங்களுக்குலாம் கூட இது ரொம்ப நல்லது. சுரைக்காயை வந்து பல வகையில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் எப்பயுமே ஒரே மாதிரியே வந்து நம்ம அதை பயன்படுத்தும் போது எல்லாருக்குமே அது வந்து கொஞ்சம் சலிப்பு வந்து உண்டாக்கியிருக்கும். அதுக்காக நம்ம புதுசாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் வந்து விடுமுறை ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து புதுசாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி துருவுற விஷயம்லாம் கூட வந்து அவங்களுக்கு, ஏன்னா அது வந்து பெருசாக கத்தியெல்லாம் நம்ம பயன்படுத்தி பண்ண போகிறது இல்லை. இந்த துருவுற விஷயம்லாம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அது ஒரு அன்னைக்கான ஒரு டேக்கு வந்து ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கிச்சனும் வந்து எப்படி வந்து நீங்கள் ரன் பண்ணணும், குக்கிங் ஸ்கில்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த அடையை வந்து நம்ம தனியாகவும் சாப்பிடலாமா? ஏதாச்சும் சட்னி மாதிரி செஞ்சு அதை கூடயும் சேர்த்து சாப்பிடலாமா? இந்த அடையை வந்து நம்ம வெறுமாவும் சாப்பிடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த வெயிலுக்கு இதமாக வந்து ஒரு கூட்டு வந்து பண்ண போகிறோம். ஒரு காயை வச்சு அதோட சேர்த்து இந்த அடையை வந்து நீங்கள் ருசி பார்க்கலாம். அடை நீங்கள் செய்கிறீங்க இல்லையா? அந்த அடை பார்க்கறதுக்கு வந்து ஆம்லேட் மாதிரியே இருக்குது. ஆமாம், இதில் நம்ம வந்து கடலை மாவு பயன்படுத்தியிருக்கோம்ல, அதனால வந்து அது பார்க்குறதுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். பொதுவாகவே கடலை மாவை வச்சு வந்து வெஜிடேரியன் ஆம்லேட் கூட வந்து சில பேர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதுவும் அந்த மாதிரி தான். இதை நீங்கள் வந்து மிதமான தீயிலே வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சுடும் போது வந்து கொஞ்சம் தடிமனாக நம்ம சுடுறதுனால அது சரியாக வேகாது. அதனால் நீங்கள் வந்து மிதமான தீயில வச்சே வந்து வேக வைக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாமே நம்ம வந்து அடை செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து சுரைக்காய் வச்சு வித்தியாசமான முறையில் வந்து பிரியா வந்து அடை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த அடை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு கூட்டு செஞ்சு காமிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கூட்டு, எப்படி செய்யணும், என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு பிரியா கிட்ட கேட்டுக்கலாம். பிரியா, அடையோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து கூட்டு செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்ன கூட்டு செய்ய போகிறீங்க? நம்ம தர்பூசணியை பயன்படுத்தி இப்போ ஒரு கூட்டு செய்ய போகிறோம். தர்பூசணியை பயன்படுத்தியா? ஆமாம். ஆனால் இங்கே எங்கேயுமே தர்பூசணி இல்லையே. தர்பூசணினா நம்ம தர்பூசணியே இல்லை, தர்பூசணியோட தோலை பயன்படுத்தி வந்து நம்ம பண்ண போகிறோம். தர்பூசணியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தர்பூசணி அந்த சிவப்பு கலருக்கு கீழே வந்து வெள்ளை கலர் இந்த மாதிரி வந்து ஒரு தோல் இருக்கும். இந்த தோலை பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா வந்து தர்பூசணியை பயன்படுத்தி வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அந்த தோலை வந்து அப்படியே தூக்கி போட்டுடுவாங்க. அந்த தோலை வச்சு வித்தியாசமான முறையில் கூட்டு. ஆமாம், நம்ம தூக்கி போடுற அந்த தோலில் வந்து நிறையாவே வந்து ஃபைபர் கண்டெய்ன் வந்து இருக்குது. நம்ம அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டு பண்ண போகிறோம். சரி, அந்த தோலை தாண்டி என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் கூட்டு செய்யறதுக்கு? இந்த தோலை தாண்டி வந்து நம்ம பாசி பயிறு எடுத்திருக்கோம். பாசி பயிறு வந்து ஒரு 3/4 கப் பாசி பயிறு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, தாளிக்க வந்து கருவேப்பிலை, கடுகு, மஞ்சத்தூள், ஜீரகம், தேங்காய் வந்து அதுக்கு கடைசியாக நம்ம வந்து சேர்க்க போகிறோம். எண்ணெய், உப்பு. ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்ப சுலபமாகவே செய்யக்கூடிய ஒரு கூட்டு தான். நம்ம வந்து ஒரு பாட்டில் வந்து பண்ணிடலாம். நம்ம வந்து வெறும் குக்கரில் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இதை பண்ணிடலாம். நீங்கள் குக்கரை வச்சுட்டு கழுவி வச்சுருக்க இந்த பாசி பயிறுன்னு சொல்லுவோம், இந்த பயிரை வந்து நீங்கள் இதில் கலந்துக்கோங்க. நான் இங்கே வந்து 3/4 கப்புக்கு 1 கப்பு வந்து தர்பூசணி தோல் எடுத்திருக்கேன். இந்த பயிரை பொறுத்த அளவு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டாலே வந்து கொஞ்சம் உப்பி நிறையா வரும். அதனால் வந்து நம்ம இதுலேயுமே வந்து கொஞ்சம் பாதி அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த தாளிப்பும் நம்ம வந்து சேர்க்க வேணாம். இப்போ வந்து வெறும் பயிரை கழுவி வச்சுருக்க இந்த பூசணி தோல் வந்து இதில் போட்டுக்கிறோம். தர்பூசணி தோல் போட்டுக்கிறோம். அது கூடவே பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதை மட்டும் வந்து இப்போ சேர்த்துக்கிறோம்.
இதை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி வந்து நம்ம கலந்துக்க போகிறோம். இதில் காரத்துக்கு வந்து நம்ம வெறும் பச்சை மிளகாய் தான் வந்து சேர்த்துருக்கோம், வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இதில் தண்ணி வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, ஏன்னா வந்து தர்பூசணி தோல்லே வந்து தண்ணி தன்மை வந்து ஜாஸ்தி இருக்கும், அதனால் அதுலேருந்துமே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நம்ம அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ நேரம் வேக வைக்க போகிறோம்? இது நம்ம வந்து ஒரு விசில் வர வரைக்கும் வந்து வேக வைக்கலாம். முழுமையாகவும் வந்து குழஞ்ச மாதிரி இருக்க வேண்டாம், அதுக்காக நம்ம வந்து வெறும் ஒரு விசில் வர வரைக்கும் வந்து இதை வேக வைக்க போகிறோம். இதில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நம்ம வந்து தர்பூசணி தோலை பயன்படுத்தி வந்து கூட்டு செய்ய போகிறோம் இல்லையா? அந்த தோலை பயன்படுத்தி செய்யும்போது கூட்டில் வந்து சுவை வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து நீங்கள் பெரும்பாலும் சமைக்கிற சமையல் வந்து குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அதே சமயத்தில் பெரியவர்களும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதோடைய சுவை எப்படி இருக்கும்? அதே சமையல் அது ஆரோக்கியமாகவும் இருக்குமா, இல்லை சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம செஞ்சிருக்க இந்த கூட்டை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நம்ம குழந்தைங்களும் இதை சாப்பிடணுன்றதுக்காக தான் வந்து இந்த தேங்காவை வந்து அதில் நம்ம பயன்படுத்த போகிறோம். பொதுவாக வந்து இந்த தோலில் வந்து ஒரு சின்ன ஒரு கசப்புத்தன்மை வந்து இருக்கும், அதனால வந்து நம்ம தேங்காவை வந்து அது கூட கலக்கும் போது தேங்காயில் வந்து ஒரு நேச்சுரல் சுகர் கண்டென்ட் வந்து தேங்காயில் இருக்கும், அதனால அதுவும் தேங்காவும் வந்து கலந்து இருக்கும் போது வந்து அந்த கசப்புத்தன்மை உங்களுக்கு தெரியாது, நல்ல சுவையாகவே இருக்கும். பத்தாததுக்கு உங்களுக்கு வந்து பருப்பும் இருக்குது, இந்த சிறுபருப்பு வந்து ஒரு நல்ல சுவை கொடுக்கும், அதனால உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த விசில் வரட்டும், அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அதுக்கு தேவையான தேங்காவையும் ஜீரகத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் 2 ஸ்பூன் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன். இது கூட வந்து மஞ்சத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அந்த ஜீரகம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொரப்பாக அரைச்சாலே போதும். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சாலே போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து அது விசில் வந்ததுக்கு அப்புறமா தாளிப்ப ஆரம்பிக்கலாம். விசில் வந்துடுச்சு, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் விசில் வந்து இறங்கட்டும், ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காவை அதில் வந்து கலந்துடலாம். இப்போ தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, தேங்காய் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம். பொதுவாகவே கூட்டு, குழம்பு, சாம்பார் நம்ம எது வச்சாலும் வந்து ஒரு தாளிப்பு பண்ணுவோம். நம்ம அது ஏற்ற மாதிரி வந்து இங்கேயும் வந்து வச்சுருக்கோம். வெங்காயம், கடுகு வச்சுருக்கோம். வெங்காயம், கடுகு சேர்த்து நம்ம ஒரு சின்ன ஒரு தாளிப்பு வந்து பண்ண போகிறோம். இந்த தோல் பற்றி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த தோல் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது, அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் வந்து இதில் இருக்குது. டயபெட்டிக் உள்ளவங்களாம் வந்து இது தாராளமாக வந்து சாப்பிடலாம். இந்த ஃப்ரூட் மட்டும் இல்லாமல் அந்த தோலையும் வந்து நம்ம தூக்கி நார்மலாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தோலை தூக்கி போட்டுருவோம். அந்த ஃப்ரூட் மட்டும் இல்லாமல் இந்த தோலையும் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பல விதமான விட்டமின்ஸ் வந்து இதில் கிடைக்கும். விட்டமின் A, C, B அந்த மாதிரி வந்து எல்லா வகையான விட்டமின்ஸும் வந்து இதில் இருக்குது. இந்த தோல் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் பல வகையான ஸ்வீட்ஸும் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த அடைக்கு இதை வந்து நம்ம கார சட்னி பண்ணுவோம்ல, அதே மாதிரி வந்து இந்த தோலை வதக்கிட்டு கூட நீங்கள் அரைச்சி ஒரு சட்னியாகவும் பயன்படுத்தலாம். இந்த தோலை இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி சமைச்சு வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முழுமையாக வந்து வேகாமல் இந்த மாதிரி வந்து பருப்பும் தோலும் வந்து தனித்தனியாக இருக்கணும். நம்ம தக்காளி, பூண்டு இது எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருந்தால் தான் நம்ம தேங்காய் வந்து இதில் கலக்கும் போது திக்காகும் போது ரொம்ப வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக வந்து அப்படியே கலந்துடலாம். ஏன்னா நானும் கேட்கணும்னு நினச்சேன், ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு. இல்லை, நம்ம இதில் தேங்காய் வந்து போட்டு இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் நேரம் கொதி வரணும். அது வரும்போது நம்ம தாளித்து கொட்டுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். இந்த கூட்டை வந்து அடைக்கு நம்ம வந்து இப்போ சேர்த்து சாப்பிட போறோம் இல்லையா, இந்த கூட்டை வேற என்னென்னலாம் வந்து சேர்த்து சாப்பிடலாம்? இது நீங்க வந்து சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த கூட்டு நீங்க வந்து ரொம்ப திக்கா பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு தொட்டுக்க மாதிரி வச்சுக்கலாம். இல்லை தண்ணியா இருந்தால் நீங்க சாதத்தோட கூட சேர்ந்து சாப்பிடலாம். இந்த பக்கம் இது கொதிக்கட்டும், நம்ம அது கூட வந்து தாளிப்பு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம பயன்படுத்துறது தேங்காய் எண்ணெய் தானே?
இப்போ நம்ம இங்கே வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இதில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து கடுகு வந்து போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து அரைக்கும் போது வந்து சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சீரகம் வந்து போட போகிறோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். நம்ம கருவேப்பிலை வச்சிருக்கோம் இல்லையா, அது எப்போ போடுவோம்? நம்ம வெங்காயம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு சிலர் வந்து தாளிக்கும் போதே போடுவாங்க இல்லையா? நம்ம அப்படியும் போடலாம். பட் கருவேப்பிலையோட மனம் வந்து நம்ம அப்படியே போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் நீங்கள் வெங்காயத்தை வந்து முன்னாடியே சேர்க்காம தாளிக்கும் போது சேர்க்குறீங்க? தாளிக்கும் போது நம்ம வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா வந்து அந்த தாளிப்பு நல்லா இருக்கும். நம்ம வெங்காயம் வந்து இது கூட நீங்கள் போட்டு வேக வைக்கும் போதே தக்காளி பூண்டு போட்டு நம்ம வேக வச்சோம்ல, அதே மாதிரி நீங்கள் வெங்காயத்தையும் போட்டு வேக வைக்கலாம். ஆனால் தாளிக்கும் போது இந்த மாதிரி தாளித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மணமும் இருக்கும், நல்ல ஒரு சுவையும் இருக்கும். இதில் நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கலந்துடணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்து கூட்டும் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம இங்கே வந்து தர்பூசணி தோலை பயன்படுத்தி வந்து இந்த கூட்டை வச்சுருக்கோம். இதில் நீங்கள் புடலங்காய், சொரக்காய், பூசணிக்காய் என்ன காயை வேணாலும் பயன்படுத்தி இதே மாதிரி கூட்டு வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்து தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து சர்விங் பவுலில் மாற்றி நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இது மேலே வந்து நீங்கள் நெய் கூட போடலாம். நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி சாதம் ஊட்டும் போது வந்து நெய் போட்டு இந்த பருப்பு வந்து நார்மலாக நம்ம கொடுப்போம். இந்த பருப்பு கூட இந்த மாதிரி வந்து சத்தான காய்கறிகளை போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இது நல்லா கொலைய வேகிறதுனால அவங்களுக்கு வந்து இதில் இந்த காய் இருக்குது அப்படின்றதும் தெரியாது. அதனால் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கூட்டு தயாராகிடுச்சு. இது மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்ச அடையும் தயாராக இருக்குது, கூட்டும் தயாராக இருக்குது. நீங்கள் சுவைச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக நானும் தயாராக இருக்கேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு. நீங்கள் சுவைச்சு பார்க்கலாம். சுவைச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து முதல்ல செஞ்ச அடையை சுவைச்சு பார்க்குறேன். அடை எப்படி இருந்துச்சு? அடை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. கூட்டுமே வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது வந்து ரொம்பவே அருமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சுவைக்கும் போது எனக்கு வந்து உப்போடைய அளவு கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆமாம், நம்ம வந்து ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்து நம்ம அந்த காய் வேக வைக்கும் போது ஒரு சிட்டிகை போட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து சேர்க்கலை. எதனால் அப்படின்னா இந்த மாதிரி நீர் காய்கறிகள் வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க வந்து சாப்பிடலாம். அவங்க வந்து உப்பு வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்காக இந்த கூட்டில் வந்து நம்ம ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாம். நீங்கள் சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிடும் போது இல்லை இந்த மாதிரி சப்பாத்தியில் வச்சு சாப்பிடும் போது அதில் இருக்க உப்பே வந்து இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதில் அதிக அளவு சேர்க்கலை. கண்டிப்பாக வெயில் அதிகமாச்சுன்னா இந்த மாதிரியான அடையை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் அப்படி இல்லைனா வந்து பெரியவங்களுக்கும் செஞ்சு தாங்க. அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் இந்த கூட்டை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வித்தியாசமான கூட்டு வந்து உங்கள் கையில் தான் நான் சாப்பிட்டுருக்கேன். பொதுவாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தர்பூசணி பழத்தோலை பயன்படுத்தி இந்த மாதிரி கூட்டு வந்து செஞ்சு கொடுத்ததே இல்லை. ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இதில் வந்து நிறைய ஆரோக்கியமும் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நேர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய சமையலை வந்து செஞ்சு பார்ப்பாங்க. இது வரைக்கும் பொறுமையாக வந்து எங்களுக்காக வந்து இந்த கூட்டை பற்றியும் செஞ்சு காமிச்சிங்க. ஒன்று வந்து என்ன அளவுக்கு போடணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் எந்த அளவுக்கு காய்கறிகள் சேர்க்கணும் முதற்கொண்டு ரொம்பவே பொறுமையாக ஆரோக்கியமான உணவுகளை எங்களுக்கு சமைச்சு காமிச்சது ரொம்பவே சந்தோஷம். ரொம்பவே நன்றி. மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து பிரியா வந்து முதல்ல வந்து அடை சமைச்சு காமிச்சாங்க சுரக்காவை பயன்படுத்தி. அதுவும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. குழந்தைகளுக்கு வந்து பிடித்தமான முறையில் அழகாக சமைச்சு காமிச்சாங்க. அடுத்ததாக வந்து அந்த அடை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக கூட்டு சமைச்சாங்க. அதுவும் சாதாரண கூட்டு இல்லை, தர்பூசணி பழத்தோடைய தோலை பயன்படுத்தி ரொம்பவே அருமையாக இருந்தது அந்த கூட்டு. மறக்காமல் உங்களுடைய வீட்லேயும் இந்த மாதிரி சுவையான ஆரோக்கியமான சமையலை செஞ்சு பாருங்க. உங்களுடைய குழந்தைகளும் பெரியவர்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.